டிஎஸ்டிஎஃப் அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இன்ஸ்பயர் டிஎஸ்டி இன்ஸ்பயர்னு ஒரு வெப்ல பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். 6th to 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட they are providing the award. ஸோ என்னது அவங்க சயின்ஸில் ஏதாவது எக்ஸிபிஷன் வச்சா அந்த அவார்டு அது ரிலேட்டடான நீங்கள் ஸ்கீம் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் தராங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இருந்தால் போதும், பணம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. அதுவும் இல்லாமல் வேற என்ன, இப்போ பிஹெச்டி முடிச்சிட்டோம், நடுவில் என்ன பண்ணுவோம் மேரேஜ், அதுக்கப்புறம் ஒரு நடுவில் ஒரு பிரேக்கப். ஸோ என்ன பிரேக்கப் அப்படிங்கிற எதை கன்வே பண்ணுறேன், மென்டல் ஹெல்த் லீவ் அது மாதிரி லீவ் வரும். ஸோ வீட்டில் ஏதோ ஒரு இது ஒரு 3 years இந்த பிரேக் யாருக்கு கிடையாது அப்படின்னா ஜென்ஸ் ஃபேக்கல்ட்டி கிடையாது, விமன்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 3 years பிரேக்காக இருந்தாலும் ஐ வில் ப்ரொவைட் த அமௌண்ட் டு டூயிங் த ரிசர்ச். நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கான அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம். ஸோ பணம் அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. நீங்கள் படிக்க ரெடியா, கொடுக்க நாங்கள் ரெடி அப்படிங்கிறதா டிஎஸ்டி இன்ஸ்பயர். அது 12th ஜேர்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நான் பிஹெச்டி சென்னையில் படிக்கும்பொழுது இன்ஸ்பயர் ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த 5 days 12th ஸ்டூடெண்ட்ஸை கேம்ப் வச்சு என்னென்ன ஃபீல்டு என்னென்ன ரிசர்ச் பண்ணலாம், ஸோ அந்த சர்டிஃபிகேட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஜி பிஜி அண்ட் தென் பிஹெச்டி 3மே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் படிச்சிருவாங்க. இல்லை அது மாதிரி இல்லை அப்படின்னா பிஹெச்டி முடிச்சு பிடிஎஃப். ஸோ விமனுக்காக நான் சொல்கிறது, ஸோ உங்களுக்கு பணம் ஒரு விஷயம் அல்ல. படிக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். ஓகே மேம், தேங்க்யூ வெரி மச். யூ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.